மரங்களின் மாநாட்டின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் செந்தமிழர் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். குணங்களை பற்றி நம்ம பேசணும். சிகப்பு சந்தன மரம் இசைக்கருவி பயன்படுது. அத்தனை நில அதிர்வுகளுக்கும் அங்கங்கே ஏற்படுகிற அணு உலை பாதிப்புகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மரம். வேற எந்த அறிவியல் வளர்ச்சியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல இருக்கிறதுனா அணு உலையே வந்தாலும் இந்த மரம், ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு வேற யாருக்கும் தெரியாது. மண்ணை பாதுகாத்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். மக்களை பாதுகாத்தால் தான் நஞ்சில்லாத உணவு, மாசில்லாத காற்று, ஆரோக்கியமான உணவு என்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு வந்த ஐயா நம்மாழ்வாருடைய பிள்ளைகள் தான் நாம் தமிழருடைய பிள்ளைகள். எல்லா இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க. எல்லா முதல்வருடைய பிறந்த நாளில் மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நடுறது ஒரே பள்ளத்தில் நடுறாங்க. நாம் தமிழருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே இருக்காங்க. அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பனைமரம் விழுந்ததுன்னா பனைமரம் நடுறதுல போயிட்டாங்க. பொது இடங்களில் மரங்கள் நடுறது இன்னைக்கு அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், இச்சி மரம், இலுப்ப மரம் போன்ற பாலுள்ள மரங்களை நட்டு இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறோம். பல்லுயிர் பெருக்கத்துக்கு உண்டான மரங்கள் நட்டு வருகிறோம். ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய வாழ்நாளில் சாப்பிடுகின்ற அந்த உணவு, அந்த நொதித்திறன் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விதை முளைக்கிறது. அதனுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகள். அதனால்தான் பனைமரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது, பனைமரத்திலே அரச மரம் முளைக்கிறது, பெரிய கோபுரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது. அங்கே மண் இல்லை, தண்ணீர் இல்லை, அங்கே எந்த ஒரு ஈரப்பதம் இல்லை என்று சொன்னாலும் அங்கே மரங்கள் வாழுவதற்கும் அந்த மரங்கள் வளர்வதற்கும் பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகளுக்கு உயராற்றல் அதிகம். அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் காக்கை குருவிகளை பாதுகாத்தால் இந்த வனங்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு குரலை ஒலித்திருக்கிறார்கள். வேற யாருக்கும் அது தெரியாது. இயற்கையை நேசிக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த நாம் தமிழருடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய மரங்கள் நட்டுட்டே வரீங்க. தமிழ்நாட்டில் வளரக்கூடிய 3 மரங்களுக்கு தடை இருக்கு. சிகப்பு சந்தன மரம், ரோஸ்வுட் மரம். இந்த மரத்தை ஒரு விவசாய தோட்டத்தில் நட்டு வளர்த்துக்கலாம். அவர் முதிர்வடைஞ்ச பிறகு கூட அதை வெட்டி விற்க முடியாது. இது வனத்துறையில் இருக்கிற சட்டங்கள். ஆனால் நாம் என்ன கேட்டுக்கிறோம்? எல்லா மரக்கன்றுகளையும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க, வனத்துறை கொடுக்குது. ஆனால் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அதை நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு முதல்வரானால் அது நடக்கும். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இப்போ நம்ம செய்து வைக்கிறோம். கர்நாடக மாநிலத்திலே ஆலமர திம்மக்கான்ற ஒரு பாட்டி, அந்த அம்மா இன்றைக்கு 105 வயதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 65 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 185 ஆலமரத்தை நட்டு வளர்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே இல்லை. உலக நாடுகளுக்கிற எந்த தலைவர் வந்தாலும் அந்த அம்மா தான் பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு போகிறாங்க. நானும் போய் சந்தித்தேன் 3 ஆண்டுக்கு முன்னாடி அவங்கள. அவங்க சொன்ன விஷயம், எனக்கு பிள்ளைகளே இல்லை, இந்த 280 ஆலமரம் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வளர்த்துட்டாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வாருடைய எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த இயற்கையை பாதுகாக்கிற விஷயம் மட்டுமல்லாது பாரம்பரிய உணவுகளும் இன்றைக்கு அழிந்து வருகிறது. அதையும் நாம் தமிழர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்து வருகிறோம். செம்மண் கலந்து சரளை மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும், எந்த ஊர் மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருவர் குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பெருமை நாம் தமிழருக்கு தான் இருக்கிறது. அந்த வகையிலே நானும் ஒரு 15 ஏக்கரிலே காடுகளை உருவாக்கி 1000க்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம். 1000 அரிய வகை மரம்,
இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு வளர்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வருங்கால சந்ததியர் வந்து இந்த மரங்களை பாரு, இதனுடைய பயன்பாட்டை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். வேடந்தாங்கல் பக்கத்தில் என்னுடைய கிராமம் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய காக்கை, குருவி, சிட்டுக்குருவி எல்லாம் 2000 பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வு எடுத்து பயணம் செய்கிறது. என்னை சுற்றி இருக்கிற 1400 ஏக்கர் கொண்ட ஏரியிலே 2 லட்சம் மரம் வளர்த்திருக்கிறது. அது பறவையினுடைய எச்சம். ஒரு துளி மனித உழைப்பு இல்லாமல் காடுகளை உருவாக்குது. கரடி, சிங்கம், புலி, மான் எல்லா உயிரினங்களும் இந்த காடுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஐயா நம்மாழ்வார் சொன்னார்கள், விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. இந்த நாட்டிலே எல்லா மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் அதிகப்படியான மரங்களை பறவைகளே, உயிரினங்களே வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி மீண்டும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.